அனைவருக்கான கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி ட்ரேட் அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வெளியாகிருக்கு. சரிங்களா? டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 240 வேக்கன்சி. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா February 27 நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் நேவிக்கு இந்த மாதிரி கடலோர காவல்படை நேவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரெண்டிஸுக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வீடியோ பாருங்கள். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வரும். இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலும் விண்ணப்பிக்க முடியுமான்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்க தான் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரிங்களா? 2025க்கான இந்தியன் நேவி ட்ரேட் அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 பேட்சுக்கு தற்போது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ட்ரைனிங் சென்டர்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சியில் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரிங்களா? இதோட அஃபிஷியல் வெப்சைட் ப்ளஸ் வந்து லிங்க்கு, டோட்டலாக வேக்கன்சி, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? இதோட லாஸ்ட் டேட் ஒன்றும் குறிப்பிடலை. ஜஸ்ட் ஃபார் நியூஸ் மூலிமா நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. சரிங்களா? நியூஸ் பேப்பரில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 240 வேக்கன்சிக்கு சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எந்தெந்த ஐடி நீங்கள் பிரிவினை படிச்சிருக்கணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? இப்போது அந்த ஏஜ் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுவும் பார்த்துருவோம். ட்ரேடு கேட்டகிரி 240 வேக்கன்சி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது நான் ஏஜ் லிமிட் சொல்லணும்ல. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இந்த கோர்ஸுக்கு தான் அவங்க ஜாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 10th படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட் இருக்கணும். சரிங்களா? 10th ப்ளஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்களோட ஏஜ் கேட்டகிரி என்ன பார்த்தீங்கன்னா 14 to 18 வயசு. சரிங்களா? 14 வயசுக்கிறவங்களும் அட்டன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் காமனாக கூட இருக்கட்டும். ஆனால் ஐடி முடிச்சிருக்கணும். இல்லை, ஐடி ஸ்டூடெண்ட் முடித்தவங்க தான் நீங்கள் ஒரு 18 இல்லை 16 வயசுக்கு மேலே வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து சின்ன வயசு இளைஞர்களே வந்து அவங்க தேர்வு செய்ய போகிறாங்க. அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் 10th ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும். நீங்கள் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கணுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஆனால் ஐடிஐ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸு, இல்லை ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், 2வது உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 4வது உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் நடக்கும். மெடிக்கல் செக்கப் கிட்டத்தட்ட இந்தியன் ஆர்மியில் எந்த அளவுக்கு சிவியராக பார்ப்பாங்களோ சேம் அதே போல் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரி பேக்கேஜும் கொடுத்துருவாங்க, ரூம் அலவன்ஸ் இருக்கும், ஃபுட்டு எல்லாமே கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லா சலுகைகளும் உண்டு. சரிங்களா? இதில் இந்த வீடியோ வந்து பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களும் தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, அடுத்த கட்ட நம்ம பார்த்துருவோம். சரி ப்ரோ, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன். இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் இன்னும் குறிப்பிடலை. நான் வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக சொல்லிட்டு இருப்பேன், இன்னும் தகவல் கொடுக்கல. ஆனால் நியூஸ் பேப்பரில் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. சரியா? இந்தியன் நேவியில் அப்ரெண்டிஸுக்கான வேக்கன்சி வரப்போகுது. கொச்சியில் தான் போஸ்டிங். எல்லாமே A to Z தெளிவாக சொல்லிட்டேன். நம்மளுக்கு கொச்சியில் தான் வந்து எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வேறு என்ன தகவலாக டிக்ளேர். சரிங்களா? இது வந்து இந்தியன் நேவி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. என்னென்னா, அது எந்த தகவல் இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் இந்தியன் நேவி வெப்சைட் மூலிமா தான் விடுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த ஃபேக் நியூஸும் நீங்கள் வெளியே கேதர் பண்ணாதீங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கரண்ட் அப்டேட்டில் இந்தியன் நேவி அப்ரெண்டிஸுக்கான தகவல் வந்த உடனே நம்மளோட சேனலில் பப்ளிசிட்டி பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாத இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைன் ப்ராசஸும் நான் தகவல் சொல்லிவிடுவேன். ஏஜ் கேட்டகிரி 14 வயசுலேருந்து தாராளமாக இதுக்கு அட்டன் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான். அதை ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ரிட்டனு, இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே 4 கட்டமாக இருக்குது இந்த ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு வரத்துக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருவோம். சரிங்களா? நம்மளுக்கு 1 மார்ச்
2025 கூடிய விரைவில் வரப்போது. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒன் பை ஒன்னாக பார்த்துங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 14 வேக்கன்சி, எலக்ட்ரிஷியன் 28, எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் 15 வேகன்சி, ஃபிட்டர் 33, மெக்கானிக்கல் 3 வேக்கன்சி, மோட்டார் மெக்கானிக்கல் MMV 3 வேக்கன்சி, வெல்டரு, ஃபவுண்டரு, ஷீட்டு, ட்ரேட்மேன் சிவில், ப்ளம்பரு, டைலரு, பெயிண்ட்ரு, சஃபாய்வாலா, எலக்ட்ரிஷியன். டோட்டலாக வேக்கன்சி 240 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட் ப்ளஸ் 10th மார்க் ஷீட்லேயும் நீங்கள் 50% அபோவ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியுன்றது அந்த ரூல்ஸும் ரெகுலேஷன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் யார் போட்டாலையும் நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்டில் உங்களுடைய மார்க்கில் வந்து நீங்கள் 50% அபோவ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரி, யார் யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் தரான்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. 10th மார்க் ஷீட் இருந்தால் மட்டும் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 10th மார்க் ஷீட்டில் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் உங்களுடைய ஏஜ் கால்குலேஷனே பண்ணுவாங்க. 2வது ஐடிஐ மார்க்கு, 3வது உங்களுடைய ஆதார் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூ கேட்டகரி இருந்தால் நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து எக்ஸர்வீஸ்மென் நான் சன்னாக இருக்கேன், சரி உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியில் உங்களுடைய அப்பா அண்ணன் யாருன்னா என்ன ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் இருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் போடும்போது அந்த ப்ராசஸ் நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ 3வது உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் கீழே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்னு போட்டு கீழே உங்களுடைய சைன் பண்ணிட்டு ஜெராக்ஸ் ஷீட்டில் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் யாருன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 10th + 2 சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. முன்னுரிமை யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்சிசி மாணவர்களுக்கு, 2வது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, 3வது தான் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகிரி அவங்களுடைய சன்னு. சரிங்களா? வாரிசாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க. இதை நோட் பண்ணிங்க. சில்ட்ரன்ஸ் சார்பின் எக்ஸர்வீஸ்மேன். சரிங்களா? உங்களுடைய அப்பா யாரனா வந்து எக்ஸர்வீஸ்மென் கேட்டில் இறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அவங்களோட அப்பா யாரா எக்ஸர்வீஸ்மென் கேட்டில் இருக்கிறவங்க அப்ளிகேஷனை வந்து போடாமல் விட்டுறாதீங்க. இவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் இல்லாதவங்களும் நீங்கள் 10th + 2 மார்க் ஷீட்டு 10th + ஐடி மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷன் போடலாம். நான் ஏன் திருப்பி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எந்த துணையும் இல்லாமல் போராடக்கூடிய நபர்கள் முன் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த கடவுளே துணையாக இருப்பார். அதனால் எப்போவுமே வந்து நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் இல்லை ப்ரோ, நான் வந்து பண்ணலாமா வேணாம்னு பின்வாங்காதீங்க. அனைவருக்கும் வாய்ப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. 10th + ஐடிஐ முடித்தவங்க தாராளமாக விண்ணப்பிங்க. உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்தோடனே இதோட டீட்டெயில் ப்ளஸ் வந்து A to Z நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சரிங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. இதே போல் பல தகவல் 2025 நோட்டிஃபிகேஷன் அந்த வேல வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள். ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க. சரிங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ஒருத்தருக்கு யாரோ வழியில் ஒரு பயனுள்ளதாக அமையும். தேங்க்யூ. Enrollment Designer Trade Apprentice 2025-2026 பேட்ச். சரிங்களா? நேவல் ஷிப்பு இந்த துறையில் தான் ஆள் எடுக்கிறாங்க. நேவல் பேசிக் கொச்சி, கேரளா. கொச்சினாவே கேரளா தான். அப்ளிகேஷன் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டம் மாநிலமானா கூட இருக்குங்க. தாராளமாக அனைவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டானா இருங்க, எந்த ஸ்டேட்டானா இருங்க, நீங்கள் தாராளமாக அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அனைவருக்கும் வாய்ப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க.
என்சிசி மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. என்சிசி மாணவர்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும். சரிங்களா? ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் நன்றி. ஆர்ம்டு ஃபோர்ஸ் எக்ஸ்ஆர்மி கேட்டகரி இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னனுபவம் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா சர்வீஸ் பண்ணுறாரா, அவங்களுக்கு கூட இதில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. Ini mana? Cerita apa? Mana 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 wadi ada sembelih orang mesti kata ni. Pasti dia ni.